Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்னாச்சு? ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ நம்ம இந்த லெவல் உடையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஓகேவா? அது உடையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? நேற்று வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 520 to 540 லெவலில் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ திரும்பி அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ நானும் வந்து இப்போ இதை நீங்கள் லோ டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க 5 மினிட்ஸில் பார்த்தாலும் இது வந்து இந்த லோ ஆக்டிவ் வந்து ஹையராக போச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா, இந்த லோ உடஞ்சி ஒரு ரீடெஸ்ட் ஆகி இப்போ கீழே வந்திருக்கு. செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸோட ஃபால் நான் காலையிலேயே போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி என்னாச்சுன்னா இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்ன்றதுனால நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5 o'clock 3 o'clock வந்து இங்கே ஆரம்பிச்சது. ஸோ 4:55 ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட் ஃபால் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நிற்கிது. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நேற்று 2 நாள் நம்ம வெயிட் பண்ணிங்களா ஸ்ட்ரக்சராக வந்து உடைட்டோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சராக உடஞ்சிச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அது ஃபுல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரியே ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து சஸ்டைன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் க்ளோசிங் வந்து இப்போ இங்கே இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்க போகுது. ஓகேவா? 398 இருக்க போகுது. ஸோ இப்போ நாளைக்கு மட்டும் ஓகேவா, நாளைக்கு மட்டும் இந்த ஹை தாண்டாமல் இருந்ததுன்னா போதும். ஓகே, இனி பவுன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை கேப் டவுன் இருந்தாலும் சரி பொறுமையாக இறங்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது வரும். செகண்ட் லெவல் வந்து 24,160 to 150 நேற்று வீடியோவில் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து வரதுக்கு நிறைய சான்சஸாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5% ஏறி இருந்துச்சு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகி கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து திரும்பி வந்து இப்போ மேலே ஏறிச்சுன்னா ஓகேவா, இப்போ இந்த பிரேக் டவுனுக்கு இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தராக வந்து ஹெவி புல்லிஷாக மார்க்கெட் மாறிடும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் நேற்றுலேருந்து இங்கேயும் வந்து சொல்லிட்டே இருக்கேன் லாங்ஸ் போட்டேவில்லன்ட்டு. ஆனால் தான் இப்போ அது வந்து டார்கெட் வந்து அப்படி ஒரு வேளை லாங்காக இருந்து அந்த ஷார்ட்டாக இருந்து அதுக்கான டார்கெட் வந்து இந்த இடமும் இந்த இடமும் வரும். ஸோ 150க்கு கீழே போயிடுச்சுன்னா மொத்த ரைஸுமே வந்து உங்களுக்கு புல் பேக் ஆகிடும். சரியா? அதனால அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால அது எப்படி இருக்க போகுது இப்போ இதான் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே டைட்டர் ரேஞ்சில் கன்சல்டேட் ஆச்சு. நீங்கள் வந்து வெஜ்ஜின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம எப்பவுமே வந்து டாப் ஐடென்டிஃபை பண்ணும்போது வெஜ்ஜின்னு பேசுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த வெஜ் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபால் ஆச்சுன்னா இந்த மொத்த ரைஸுக்கும் ஓகேவா அட்லீஸ்ட் அந்த 0.61% வரும். ஸோ அதனால இவ்வளோ தூரம் வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அகைன் இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 49,000 வந்து ஆகிருக்கு. பட் ஆனால் தான் இது செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 55ல லாஸ்ட் ட்ரேடு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால இந்த எம்டிஎம் நிற்குமா நிற்காதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எம்டிஎம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் நாளைக்கு பார்ப்போம் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். அகைன் அதே மாதிரி நம்மளோட ஆலிஸ் ப்ளூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மந்த்லி பொசிஷனலாக வச்சு ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எந்த பொசிஷனும் பெருசாக ட்ரேட் பண்ணாமல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 நாளாக கொஞ்சம் ஸ்லைட் நெகட்டிவ் வந்துச்சு, ஒரு 4,000 6,000. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18,000 வந்திருக்கு. ஆனால் அது திரும்பி வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த செட்டில்மெண்ட்டுக்கு தான் பார்க்கணும். இந்த க்ளோஸாக செட்டில்மெண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்றதை மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் தான் இன்னைக்கு. இன்னொன்று இந்த ஏற்றமில் வந்து நம்ம கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தாலும் அதில் வந்து இன்னைக்கு ஓவராலாக வந்து பார்ப்போம்னா நான் நேற்று என்ன நெகட்டிவ் இருந்துச்சு அது இன்னைக்கு அப்படியே ப்ராஃபிட்டாகவே மாறிச்சு. ஸோ பொசிஷனில் எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஓவராலாக வந்து 16,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் நான் இன்னைக்கு எந்த ஆர்டர்ஸுமே வந்து பெருசாக இதுலேயும் போடலை. ஓகேவா? ஆண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நான் இன்னைக்கு எதுவும் பெருசாக ஆர்டர்ஸ் போடல. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் என்னோட வியூக்கு நான் பொறுமையாக வச்சிருந்தேன். ஸோ இப்போ செட்டில் ஆனது வந்து இப்போ நேற்றுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சு. நேற்று தான் நம்ம வந்து 24,400க்கு மேலே போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் புல்ஸுக்காக. பட் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஒரு ஹையர் ஃபார்ம் ஆகி ஓகேவா, அப்புறம் அந்த ஸ்விங் லோ ஆக்டிவாக வந்து அந்த லோ உடச்சி கீழே வந்ததுனால இப்போ நம்ம உஷாராக மட்டும் இருந்துக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அப்புறம் கம்மிங் பேக் டு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் இப்போ திரும்பி சொன்னது தான். என்ன நடக்கும் அப்படின்னா அதான் இப்போ ஒன்று இந்த ஹை தாண்டக்கூடாது. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் கேஸ்க்கு இந்த ஹை தாண்டிச்சுன்னா ஹெவி புல்லிஷாக மாறிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய மூவ் இது நெகோஷியேட் பண்ணி கீழே வந்திருக்குன்னா திரும்பி வந்து மேலே போகக்கூடாது. சப்ளையாக ஃபார்ம் ஆனது வந்து மேலே போகக்கூடாது. ஸோ மேலே போச்சுன்னா அந்த சப்ளை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இப்படி போட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத மைண்ட் வச்சுன்னா இப்போ கீழே வர மாதிரி இருந்தால் பொறுமையாக வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இதுவும் செகண்ட் லெவல் வந்து நான் இந்த 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 கேப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த லெவலில் உடைய ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் வரும். ஸோ பேஸாக வந்து இந்த இடம் தான் இருந்தது. ஸோ அந்த பேஸ்க்கு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இன்கேஸ் இது செல்லிங்காக இது ப்ராப்பர் செல்லிங்காக மாறிச்சு, இல்லை ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து 5 மினிட்ஸ்லேயோ இல்லை லோ டைம் ஃப்ரேம்லேயோ மாறிருக்கு அப்படின்னா இது வரதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு, உங்களோட எம்டிஎம் எப்படி இருந்துச்சு, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்டாக போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டாக போடலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீட்டெயில் மெசேஜாவோ போட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியுமோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நான் என்னோட பொசிஷன்ஸ் எப்பவுமே டைட்டாக வச்சிருப்பேன். அதனால எனக்கு நாளைக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரிஸ்க் டிஃபைண்டாக வச்சுப்பேன். நாளைக்கு ஷார்ட் இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாக தூங்கி எழுந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கேட்ச் யூ அப் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஆன் டுமாரோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.